சிஎஸ்கே தோத்துருச்சா? ஐபிஎல் வந்துட்டாலே நமக்கு பிடிச்ச டீம் விளையாண்டுச்சுன்னா அன்னைக்கு நைட்டு 11 வரைக்கும் உட்காந்து அந்த மேட்சை பார்ப்போம். நமக்கு பிடிச்ச டீம் அன்னைக்கு தோத்து போயிடுச்சுன்னு மட்டும் வைங்க, நமக்கு தூக்கமே வராது இல்லையா? ஹாய், திஸ் இஸ் தீரன் பாஸ்கர். என்ன நியூவா பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ், அதுல ஐபிஎல்ங்கிறது ஒரு டோர்னமெண்ட். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஐபிஎல் சீசன் வந்துருச்சுன்னா எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயரை எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கப்பட்ட பிளேயர் என்னென்ன மாதிரிலாம் ப்ரீவியஸ் மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ற நம்மளோட ஸ்டேட்டை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு லீட் பண்ணக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரை சூஸ் பண்றதுல விட்டுறோம். இதுதான் டேனியல் கஹிமன் அப்படிங்கிறவரு அவரோட புக் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம பிரெயின்ல 2 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு நம்மள எமோஷனலா கனெக்ட் பண்ணும், இன்னொன்னு நம்மள லாஜிக்கலா கனெக்ட் பண்ணும். கிரிக்கெட்டுங்கிறது ஏதோ ஒரு வகையில நம்மள எமோஷனலா கனெக்ட் பண்ணிருச்சு, அதனாலதான் நம்ம அது மேல அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருக்கும். பட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நம்மள லாஜிக்கலா மட்டுமே திங்க் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கிறனாலதான் நம்ம அதை பத்தி யோசிக்காம விட்டுறோம். இதை புரிஞ்சுக்கிட்ட அரசியல்வாதிங்க எலெக்ஷன் டைம் பக்கத்துல வந்துருச்சுன்னா நம்ம கூட எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்காக பஜ்ஜி சுடுறதும் சைக்கிள் ஓட்டுறதும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அவரை சொல்ல. ஸோ சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் லாஜிக்கலாகவும் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாங்க. பட் அப்படி லாஜிக்கலா திங்க் பண்ண வைக்கிற லீடர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். எமோஷனலா நம்ம கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வித்த காட்டிட்டு இருக்க சில அரசியல்வாதிகளை தான் நம்ம ஏக்கமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2026 எலெக்ஷன்ல தயவு செஞ்சு லாஜிக்கலா பார்த்து ஓட் பண்ணுங்க, உங்களுக்கான லீடரை சூஸ் பண்ணுங்க. லீடர் கிடையாது, கேர்டேக்கர் ஆஃப் அவர் ஸ்டேட்.